அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது 2026 2027 வரையான குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு மிக சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே குரு திடீர்னு ஜாக்பாட்னு சொல்கிற மாதிரி 2ஆம் இடத்திலே குரு. இந்த குருவோட பேரே தனகுருன்னு பேர். என்னென்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் அமைகிறார். நல்ல லாபம் பணவரவு அதிகரிக்குது. அந்த அமர்ந்த குரு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, தன்னுடைய 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் நோய் எதிரி கடன். உங்களுக்கு நோய் எதிரி கடன்லாம் நிவர்த்தியாகி எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் தொழில் நல்ல முன்னேறும். வியாதிகளே வராது. சின்ன சின்ன வியாதிகள் இருந்தாலும் பெரிய லெவலில் எந்த ஒரு வியாதியும் இல்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிற மாதிரி அதுவே ஒரு பெரிய செல்வம். நோய் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய செல்வம்னு சொல்லுவாங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு. அதே போல் எதிரிகளுடைய பலம் குறைஞ்சி போயிடும். நீங்கள் நல்லா முன்னுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நடைபெறுது. அதே போல் 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற கண்டம் எதுவும் கிடையாது. நிம்மதியாக இருக்கலாம். லைஃப் ஜாலியாக போவோம். அதே போல் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். தொழில் நல்ல லாபங்கள் போட்டது முதல் டபுளாக காசு வரும். எடுத்த காரியத்தில் நல்ல வெற்றிகரமாக அமையப்பெறுகிறது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பணமழை கொட்ட போகுதுன்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தனமழை பணமழைன்ற மாதிரி எல்லாம் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீண் செலவு செய்யாதீங்க. இந்த மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒற்றுமை இருந்தாலும் அவர்களுக்கு தான தர்மங்களை பண்ணியே ரொம்ப செலவாளியாக இருப்பாங்க. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, அதிகமான லாபத்தை இல்லாமல் மிதமான சம்பாரிச்சவங்களுக்கு திடீர்னு லாபம் இந்த ஒரு வருஷம் நல்ல லாபங்கள் இருக்குது. ஆகையால் இந்த லாபத்தை கட்டாயம் பயன்படுத்திங்க. அதே போல் உங்களுக்கு உள்ள வம்பு வழக்குகள்லாம் நீங்கி ஒரு இன்பமான வாழ்வு அமையும். எதிர்பார்த்த பணவரவு கடன் கேட்ட இடத்துல சீக்கிரமாக கிடைக்கிறது. இஎம்ஐ ப்ராப்ளம்லாம் நீங்கி ஒரு தொல்லை இல்லாத எல்லையற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் உங்களுக்கு தந்தருள்ள உள்ளார். அதே போல் 10ஆம் இடமாகப்பட்டது வலுப்பெற இருப்பதால் 10லே ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் இருந்து இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷ காலம் உங்கள் மேலிடத்துல நல்ல முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன்கள், சில பேருக்கு வேலையுடைய மாற்றங்கள், ஒரு பதவியிலிருந்து வேறு ஒரு பதவிக்கு மாறுறது, தொழிலில் நல்ல லாபங்கள், அதே போல் பொருளாதார நிலை மேம்பாடு அடையதெல்லாம் நடக்குது. இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, காளஹஸ்தி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு ஸ்ரீ காளஹஸ்திக்கு போயிட்டு அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும். காளஹஸ்தி கோயில் என்ட்ரு ஆனவுடனே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான் முதல்ல காட்சி கொடுப்பார். அந்த ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலில் போயிட்டு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணி சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது சிவபெருமான் ஏற்கனவே யானை பூஜை பண்ண ஸ்தலம் காளஹஸ்தி. யானை, அப்புறம் பார்த்திங்கன்னா சிலந்தி, அதுக்கப்புறமா நாகம், 3ம் பூஜை பண்ண கோவில். இந்த யானையுடைய வழிபாடு உள்ள ஸ்தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா திரு ஆனைக்காவல், அந்த மாதிரியான யானைகள் வழிபாடு செய்த ஸ்தலங்களுக்கு போய் இறைவனாழி வழிபாடு செய்யும் பொழுது குருவினுடைய பேர் ஆதரவு உங்களுக்கு சேரும்.